குமார பார்த்து கதிர் கேக்குறாரு, என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிட்டு கண்ட பொண்ணோட ஊர் சுத்திக்கிட்டு இருந்தா நான் சும்மா இருப்பேனாடா குமாருன்னு அடி அடின்னு அடிக்கிறாரு கதிர். குமாரம் உன்னைய நான் கொல்லு வேண்டான்னு கதிரை பார்த்து சொல்றாரு. கதிரும் சொல்றாரு, வாடா வந்து கொல்லுன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி அடிக்கிறாரு குமார. சக்திவேலு அவர் வீட்டுல இருக்கப்ப இந்த சத்தத்தை கேட்டு வந்துடுறாரு. ரெண்டு பேரையும் பிரிச்சு விடுறாரு. குழலி சொல்றாங்க, இத பார்த்துட்டு இந்த சரவண மேனா மினிக்கிய கூட்டிக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான். குமார் சொல்றாரு குழலிய பார்த்து, நான் 10 பேர் கூட ஊரு சுத்துவேன். திருப்பியும் கதிருக்கும் குமாருக்கும் கைகலப்பு ஏற்படுது. அரசி கோவப்பட்டு குமார பார்த்து சொல்றாங்க, என் அண்ணன் மேல கைய வச்சா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். குமாரும் அடங்குன மாதிரி தெரியல. கதிரும் ரொம்ப கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. கதிருக்கு ரொம்ப கோவம் வந்துருது. அதனால கல்ல தூக்கி குமார் மேல போட ட்ரை பண்றாரு. அப்ப அரசி ரொம்ப கோவப்பட்டு சொல்றாங்க குமார பார்த்து, இவன் எனக்கு புருஷனும் இல்ல, நான் இவனுக்கு பொண்டாட்டியும் இல்ல. பாட்டி கேக்குறாங்க, என்னம்மா சொல்ற அரசி? அரசி சொல்றாங்க, உன் பேரனை பழி வாங்குறதுக்கு நானே கழுத்துல கட்டிக்கிட்டு இருந்த தாலிய பாட்டி கிட்ட காட்டுறாங்க. வீட்டுல உள்ள எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. நாளை சந்திப்போம்.